அனைவருக்கும் வணக்கம். தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடற் புராணம் கூடர் காண்டம் படலம் 45 பன்றி குட்டிகளுக்கு முளை கொடுத்த படலம். எம்பெருமானாகிய சிவபெருமான் பாணபத்திரனின் மனைவிக்காக ஈழப்பாடினியை வென்ற அந்த திருவிளையாடலை நாம் பார்த்தோம். இப்பொழுது பன்றி குட்டிகளுக்காக சிவபெருமானே பன்றியாக வந்து முளைப்பால் கொடுத்த திருவிளையாடலை நாம் பார்க்கலாம். இந்த மதுரையம்பதியிலே ராஜராஜ பாண்டியன் நன்றாக ஆட்சியது கொண்டு வருகின்றான். அவனுடைய காலத்தில் தான் இந்த திருவிளையாடல் நடக்குது. இப்போ மதுரைக்கு சோழவந்தானுக்கு பக்கத்தில் குருவித்துறை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, இப்போவும் இருக்குது. அந்த குருவித்துறை என்ற அந்த ஊருக்கு முன்னாடி அதுக்கு என்ன பெயர் என்று சொன்னால் குருவிருந்த துறை என்று பெயர். அதாவது ஒரு வியாழ பகவான் அந்த ஊரில் வந்து தன்னுடைய மகனுக்காக சிவபெருமானை வேண்டி தவம் செய்த இடம். அது குருவிருந்த இடம் அப்படின்னு சொல்லி துறை அப்படின்னு அது பேர் வந்துச்சு. அது கொஞ்ச நாளில் மருவி அது இன்று குருவித்துறை என்று மாறிவிட்டது. அந்த குருவித்துறை என்ற அந்த ஊரில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த மதுரையம்பதியிலிருந்து அந்த கூடல் மாநகரிலிருந்து வைகை ஆற்றினுடைய தெற்கு பகுதியில் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த பகுதியில் அங்கே ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சுகலன் என்ற ஒருத்தன் இருந்தான். அவனுடைய மனைவி சுகலை என்று ஒருத்தி இருந்தான். அவர்களுக்கு 12 பிள்ளைகள். அந்த காலத்தில் பிள்ளைகளை தான் சொத்தாக மதித்தாங்க. ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகள் சொல்கிறதெல்லாம் நல்லவைகளாக இருந்தது. பெற்றோர்கள் எப்படி சொல்கின்றார்களோ அதை போல நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் நேர்மை உடையவர்களாகவும் எல்லாருமே இருந்தாங்க. அந்த குழந்தைங்க பண்புள்ளவர்களாக இருந்தாங்க ஒரு காலத்தில். ஆனால் இந்த சுகலைக்கும் இந்த சுகலனுக்கும் பிறந்த 12 பிள்ளைகளும் செல்வ வளர்த்தலனால அவங்க நல்லாவே குழந்தைங்கள வளர்க்கவே இல்லை. அது செல்வ செருக்கினால் நல்ல பிள்ளைங்களாக இல்லாமல் தருதலையாக அவை வளர்ந்தன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அந்த தாயும் தகப்பனும் அவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்த 12 பிள்ளைகளும் அவர்களுடைய உழுதலை, அதாவது விவசாயம் செய்யக்கூடிய அந்த தொழிலை அவங்க விட்டுட்டு அங்கேருந்து காட்டுக்கு போய் வேடர்கள் வாழக்கூடிய அந்த ஒரு கொலை தொழிலை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு போய் வேடர்களோடு சேர்ந்து அவர்கள் அந்த கொலை தொழிலை புரிந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த 12 பிள்ளைகளும் கெட்டவர்களாக தீயவர்களாக எங்கே இருந்தார்கள். ஒரு குழந்தையை வளர்க்குறது பொறுப்பு தாய் தகப்பனுக்கு எவ்வளவு முக்கியம் என்று இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னவென்று சொன்னால், தன்னுடைய மகன் முதல் மார்க்கு வாங்குறானா, முதல் மதிப்பெண் பெறுகிறானா, அது போதும்னு நினைக்கிறாங்க. அவன் பண்புள்ளவனா இல்லை அறிவுடையவனாக இருக்கின்றானா இல்லை மற்றவர்களை மதிக்கக்கூடிய நல்ல பண்புகளை பெற்றவனாக இருக்கிறான் யாருமே பார்க்குறது கிடையாது. அதனால தான் இப்போ வரக்கூடிய எல்லா பிள்ளைகளும் அந்த ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்குறதே கிடையாது. அந்த காலத்தில் தசரதனுக்கு உடைய மகனான ராமனுக்கு ஜனக மகாராஜா பொண்ணு கொடுக்கறதுக்கு பயப்பட்டாராம். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு ஜனக மகாராஜா கிட்டக்க, நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜனக மகாராஜா சொல்கிறாரு, தசரதனுக்கு 60,000 மனைவிமார்கள்னு சொல்கிறாங்க, நான் எப்படி என்னுடைய மகளை சீதாவை நான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விஸ்வாமித்திரர் கிட்டக்க. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, அவர் யாருடைய சீடர்கள் தெரியுமா உனக்கு? வசிஷ்ட மாமுனியினுடைய சீடர்கள் அவங்க அப்படின்னு சொல்லி அந்த வசிஷ்டரான அந்த ஆசிரியரை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த ஆசிரியருடைய நாள தான் அந்த ஜனக மகாராஜா இந்த சீதையை வந்து ராமனுக்கே திருமணம் செஞ்சு கொடுத்தார். அப்படி ஒரு ஆசிரியரை வைத்து தான் அந்த மாணவர்களை அந்த காலத்தில் எடை போட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஆசிரியர்களை வைத்து மாணவர்களை எடையை போட முடியாது. ஏனென்று சொன்னால் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆசிரியர் தான் சொன்னானா என்கிட்ட சொல்லு, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்ற காலம் இந்த காலம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த 12 பிள்ளைகளும் தருதலையாகி வேடுவர்களோடு சேர்ந்து வேட்டுவ தொழிலை செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே வந்து அந்த பிரகஸ்பதி வியாழ பகவான் அங்கே தவம் செய்துக்கிட்டு இருந்தார்.
தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவர் பாட்டுக்கு தவம் செஞ்சுருக்குன்னு விட்டுற வேண்டியதானே. ஆனால் இந்த 12 பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, கல்லை தூக்கி போடுறாங்க, மண்ணள்ளி போடுறாங்க. அந்த தவத்தை அவர்கள் கலைத்தனர். அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. ஒரு தவத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், அப்படி இருக்க நேரத்தில் இவர்கள் எல்லோரும் இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு அவர் கோபம் வந்து சினந்து அந்த 12 பிள்ளைகளையும் என்ன சொன்னாருன்னா, மேன்மையுடைய தொழிலை செய்கின்ற அந்த உழுதொழிலை நீங்கள் செய்யாமல் நீங்கள் இப்படி எனக்கு ஒரு தீய பாவத்தை செய்தீர்களே அப்படின்னு சொல்லி, நீங்கள் மண்ணை தோண்டி தோண்டி போகும் பாருங்க பன்றி, அதை போன்று நீங்கள் 12 பேரும் பன்றிகளாக போக கடவீர்கள்னு சாபம் கொடுத்துட்டார். சாபம் வாங்கினோன்னே 12 பேரும் அழுகிறாங்க பிள்ளைங்க. சுவாமி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, சிவபெருமானை மனதில் தியானிக்கிறாரு. தியானித்துட்டு தெரியாமல் சொல்லிட்டேன் சுவாமி, நான் என்ன பண்ணுறது சுவாமி அப்படின்னு சிவபெருமானை வேண்டும் பொழுது சிவபெருமான் கருணை மிக்கவர் சொல்கிறாரு, உன்கிட்ட இருந்து உள்ளிருந்து சொன்னவன் நான் தான், நீ கவலைப்படாத, நான் சொல்கிறதையே நீ சொல்லுன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த வியாழ பகவான் சொல்கிறாரு, இந்த 12 பிள்ளைகளுக்கும் எப்பொழுது சாபம் தீரும் என்று சொன்னால், சிவபெருமான் நீங்கள் அடுத்த பிறவியில் அந்த பன்றி குட்டிகளாக நீங்கள் பிறக்கும் பொழுது சிவபெருமானே பெண் பன்றியாக வந்து உங்களுக்கு முளைப்பால் கொடுத்தா நீங்கள் எல்லோரும் மீண்டும் இந்த ரூபத்தை நீங்கள் எடுப்பீங்க. இதை எடுத்தது மட்டுமல்லாமல் பாண்டிய மன்னனுக்கு நீங்கள் அனைவரும் மந்திரிகளாக மாறி அடைய முடியாத வீடு பேறு இன்பத்தை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்தையுமே அவர் வந்து அவர்களுக்கு ஒரு வீடு பேர் இன்பம் கொடுக்குற அளவுக்கு அந்த சாபத்தை மாற்றினார். அதுக்கப்புறம் இவங்க அந்த பிறவியில் அந்த 12 பேரும் அந்த பிறவியை முடிச்சுட்டு அடுத்த பிறவியில் அதே அந்த குருவிருந்த துறைன்ற பகுதியிலேயே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பன்றி வேந்தன், அதாவது அந்த காட்டில் இருக்கக்கூடிய பன்றி கூட்டத்துக்கெல்லாம் ஒரு தலைவன் இருப்பான், அவன் பன்றி வேந்தனா. அவனுடைய மனைவிக்கு இவங்க அந்த 12 பேரும் குட்டிகளாக அங்கே பிறந்தார்கள். இது இந்த ராஜராஜ பாண்டியனுடைய காலத்தில் நடக்குது. இவங்கெல்லாம் அந்த குட்டிகளாக அப்போ தான் பிறந்திருக்கு, கண்ணு கூட திறக்க முடியல, அந்த பால் குடிக்கிற அந்த குழந்தைகளாக அங்கே இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ராஜராஜ பாண்டியன் என்ன பண்ணா, நாட்டில் இருந்து அவங்க எப்போதுமே வேட்டையாடுற தொழில் அவங்க செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய பரிவாரங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து அவன் தெற்கு நோக்கி வர்றான். வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காடுகள் இருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி எல்லாத்தையும் வேட்டையாடிக்கிட்டே வர்றான். பெரிய குழியை வெட்டி வச்சு அதில் வலையெல்லாம் விரித்து நாய்களெல்லாம் நிற்க வைக்கிறான், வேட்டை நாய்கள்லாம் நிற்க வச்சு, அப்புறம் பரிவாரங்களை நிற்க வைத்து, அதற்கப்புறம் இவன் யானையின் மேல் நின்றுட்டு அந்த புலி, சிங்கம், கரடி, மான்களை வேட்டையாடி அவர்கள் அந்த இறந்துப்பட்ட அந்த இதெல்லாம் எடுத்து சேகரிச்சுக்கிட்டே பின்னாடி வர வீரர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தாண்டி வரும்பொழுது அங்கே அந்த குருவிருந்த துறைக்கு அந்த காட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த பன்றி வேந்தன் இருக்கக்கூடிய அந்த பன்றி ஒற்றன் இருக்கிறான். அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு மிருகத்துக்குள்ளே ஒரு பாசம் இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு ஒற்றனான அந்த பன்றியுடைய ஒற்றன் என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு நேராக போய் அந்த பன்றி வேந்தன்கிட்ட போய் சொல்லுது, ராஜா இப்படி மதுரை கூடல்பதியிலிருந்து ராஜராஜ பாண்டியன் எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி வந்துக்கிட்டே இருக்கிறான், நம்ம காட்டுக்கும் வந்துட்டான், பக்கத்தில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் இந்த என்ன பண்ணுச்சு, இந்த பன்றி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுச்சு, இப்போ ராஜராஜன் வந்துட்டான், நான் என்னுடைய சேனையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நான் போகிறேன், நாங்கள் அவனோட சண்டை போட்டு ஜெயிப்பனோ இல்லை தோப்பேனோ இல்லை சாவனோ எனக்கு தெரியாது, அதனால நீ இந்த குட்டிகள்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது, நீ அதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பன்றி வேந்தனுடைய மனைவி சொல்லுது, இந்த உடலை விட்டு இந்த உயிர் என்னைக்காவது நீங்கியிருக்கா, என் உயிர் நீங்கள் தான், உயிர் போகும்போது இந்த உடல் இங்கே இருக்குமா, உங்களோட நிழல் உங்களை விட்டு என்னைக்காவது பிரியுமா, அதுபோல் நல்லதோ கெட்டதோ நான் உங்களோட தான் வருவேன்னு சொல்லி அந்த பன்றி வேந்தனுடைய மனைவி சொல்லுது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பன்றி வேந்தன் தன்னுடைய படையையும் அந்த படைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றான். அப்போ இந்த குழந்தைகளை பற்றி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கான்னு கேட்கும்போது அந்த பன்றியினுடைய மனைவி சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் படைத்தான் அல்லவா, அந்த இறைவன் என்னுடைய குட்டிகளை எல்லாம் பார்த்துக்கிறோமா, நான் உங்களோட தான் வருவேன்னு சொல்லி கூடவே வந்துருச்சு. இந்த பன்னியினுடைய படைகளும் ராஜராஜனுடைய படைகளும் ஒன்றா மோதுறாங்க. சும்மா குருதி எங்கே பார்த்தாலும் பறக்குது,
இவங்க அந்த பன்னிகளை சாதாரண பன்னிகள் இப்போலாம் நம்ம தெருவில் பார்க்குறோம்ல கீழே சின்னதாக அந்த மாதிரி பன்னிகள் கிடையாது அந்த காலத்தில். அதாவது காட்டு எருமை மாதிரி இருக்குமா, அவ்வளோ பெரிய பெரிய பன்றிகளாம். அந்த படைகள்லாம் அதுவும் ரெண்டும் அப்படியே தாக்கி அந்த பக்கமும் படை வீரர்கள் நிறைய பேர் செத்துட்டாங்க, இந்த பக்கமும் இந்த பன்றி கூட்டத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்களும் செத்துட்டாங்க. அப்போ இந்த பன்றி சொல்லுது, வேந்தனான பன்றி தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுது, நீ போ, இங்கே நான் போய் சண்டை போட போகிறேன், நீ போ, குட்டியெல்லாம் போய் பார்க்குறதுக்கு நீ போன்னு சொல்லுது. அப்போ இந்த பன்றி சொல்லுது, வேண்டாம் வேண்டாம், நம்ம தப்பி இங்கேருந்து ஓடிடலாம், நம்ம எதுக்காக இங்கே இருக்கணும், நம்ம சாகிறது தப்பி ஓடுறத தவிர நமக்கு வழியே கிடையாது, நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது சொல்லுது, புறம் கொடுத்து ஓடுவது எனக்கு அழகல்ல, நான் அவனோட போர் செஞ்சு நான் வீர சொர்க்கம் அடைவேன், அதனால் நான் வீடு பேர் அடைவேன், அதைத்தான் நான் விரும்புகிறேன், நான் ஒரு காலும் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது என்ன செய்து அப்படியே சண்டை போட போகுது. ராஜா பார்த்தான், விடுவானா, நேருக்கு நேராக இந்த வேந்தனோட பன்றியோட நேராக வந்துட்டான். யானைக்கிட்ட ஒரு உலக்கையை கொடுத்து அதை அடிக்க சொல்கிறான், இரும்பு உலக்கையை கொடுத்து அடிக்க சொல்கிறான். அப்படி அடிக்கும் பொழுது இது என்ன பண்ணுச்சு, அந்த யானையை தோஷம் பண்ணிருச்சு. இந்த ராஜராஜ பாண்டியன் என்ன செஞ்சான், அப்படி அங்கேருந்து குதித்து தேரில் ஏறிட்டான். தேரில் ஏறி அது கூட சண்டை போடும்போது தேரையும் முறித்து தூக்கி போட்டுருச்சு இந்த பன்றி வேந்தன். உடனே அவன் என்ன பண்ணான், அந்த தேர்லேருந்து குதிரையில் குதிச்சிட்டான். குதிரையில் ஏறி குதிரையிலேருந்து வேல் எடுத்து வேல் எறிகிறான். அப்போ என்ன பண்ணுச்சு, அதையும் இது என்ன பண்ணுச்சு, பிச்சு போட்டு அந்த குதிரையும் வேலையும் பிச்சு போட்டுட்டு குதிரையும் தோஷம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு அளவிட முடியாத கோவம் தரையில் குதிச்சுட்டான். குதித்து அந்த இருப்பு உலக்கை எடுத்து அந்த பன்றியை அடித்து கொன்னுட்டான். கொன்ன உடனேயே அப்படியே ஆகாயத்திலிருந்து விமானம் இறங்கி அந்த பன்றி அப்படியே தேவலோகத்துக்கு போகுது. தேவர்களெல்லாம் பூ மாறி பொழியிறாங்க. அப்படி இந்த ராஜராஜனையே இது பண்ணிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையுமே தேவலோகத்துக்கு மேலே ஏறி மேலே எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜன் பார்த்தான், இந்த பெண்பன்றி சும்மா இருக்குமா, கணவனை இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவை நம்ம விடவே கூடாது, அவனை கொன்னே போட்டுறணும்னு சொல்லி இதுவும் சண்டைக்கு வரும்போது ராஜராஜன் பார்த்தான், சச்சா நான் இந்த பெண்பன்றி கூடலாம் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் தொழிலை செய்யக்கூடிய வேடர் தலைவன் ஒருத்தர் இருக்கான்ல அவனை போய் அனுப்பிவிட்டாங்க. உடனே அந்த போர் தலைவனும் இந்த பெண்பன்றியும் சண்டை போடும்போது ரெண்டும் மாறி மாறி சண்டை போடும்போது ரெண்டு பேருமே மாறி மாறி அந்த வேளாளை அந்த உலக்கையால் இவன் அடித்தான், இதுவும் மோதி அவனை குத்தி கிழிச்சு இருவருமே அங்கே இறந்து விட்டார்கள். ரெண்டு பேருமே இறந்த உடனேயே அவர்களும் அங்கே விமானம் நிற்க அந்த விமானத்தில் ஏறி அந்த வேடர் தலைவனும் போனால் அந்த பெண்பன்றியும் அப்படியே மேலோகம் போயிடுச்சு. ரெண்டு பேருமே அங்கே வீர சொர்க்கத்தை அடைந்தார்கள். அந்த பன்றி விழுந்த இடம் பன்றி மலை என்று அங்கே பன்றி மலை போல மலையாக அது மாறியது. இன்று கூட மதுரையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மதுரையம்பதிக்கு ஓரத்தில் ஒரு இடத்துல பன்றி மலை இன்றும் இருக்கின்றது. அதற்கு இந்த ஆதாரம் தான், இந்த வரலாறு அங்கே உண்மைன்னு சொல்லி நிரூபணமாகிறதுக்கு நமக்கு தெரிய வருகிறது. ராஜராஜன் அப்படியே கிளம்பி வந்துட்டான், தன்னுடைய அரண்மனைக்கு சேர்ந்துட்டான். அப்புறம் இந்த குட்டி என்ன செய்யும், அத்தனை குட்டிகளும் பார்க்குது, அம்மாவையும் காணா அப்பாவையும் காணா, அதுக்கு பாலை தவிர எதுவுமே தெரியாது. பசியும் தாகமும் எடுத்து அலையுது, வெயிலின் கொடுமையும் தாங்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு அங்கே ஓடுது இங்கே ஓடுது, இங்கே வருது அங்கே ஓடுது இங்கே ஓடுது, என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சிவபெருமான் பார்த்தாரு, கருணை கொண்டார். நேராக உமையம்மையோடு அங்கே விமானத்தில் இறங்குறாரு. இறங்கி பெண் பன்றியாக மாறுறாரு. மாறி போய் எதிரில் போய் நிற்கிறாரு. அந்த குட்டிகளெல்லாம் தன் அம்மா தான் வந்துருச்சுன்னு சொல்லி ஓடி போய் கோபத்தில் முட்டுது, சுற்றி வருது, மேலே ஏறி விளையாடுது, உள்ளே ஓடுது, கையை காலை பராண்டுது, எல்லாம் சந்தோஷத்தில் ஆடி அப்படியே அந்த குட்டியை தான் அணைச்சிக்குதுங்க. அப்போ சிவபெருமான் தன் முளைப்பாலை அந்த 12 குட்டிகளுக்கும் கொடுக்குறாரு. அதாவது அடிமுடியை தேடுவதற்காக திருமால் இந்த பன்றி அவதாரம் எடுத்து நிலத்தை தோண்டிக்கிட்டே போனார், கண்டே பிடிக்க முடியல. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அவரே இந்த பன்றி அவதாரம் எடுத்து இந்த குட்டிகளுக்கெல்லாம் கருணையோடு பால் ஊட்டினாராம். அந்த பாலெல்லாம் ஊட்டிட்டு அந்த நிமிஷமே அதெல்லாம் தெளிவாக ஆனதுக்கு உடனேயே அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அப்படி ஆச்சரியமாயிருச்சு. அந்த குட்டிகள்லாம் அப்படி சந்தோஷத்தில் இருக்கவும்
அங்கேருந்து அப்படியே அவர் மறைஞ்சு போயிட்டார். இந்த படலம் இந்த முளைப்பால் கொடுத்து இவர்களுக்கு அவர் அந்த குட்டிகளுக்கு சரி செய்தார் என்றதோட முடிவடைகின்றது. அதற்கு அடுத்ததில் இந்த ராஜராஜ பாண்டியன் இந்த குட்டிகளுக்கெல்லாம் என்ன செஞ்சார், எப்படி அவர்கள் எப்படி அவர்கள் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த படலத்தை அவர் தொடர்றாரு. இப்படி இந்த கதையை சொல்லி அகத்தியர் முனிவர்களுக்கெல்லாம் சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனேயே அகத்தியர்கிட்ட எல்லா முனிவர்களும் கேட்குறாங்க, இந்த பன்றிக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம்? அவருக்கு போய் சொர்க்கத்தை அடைகிறதுக்கு அது பன்றி மலையாகவும் மாறி சிவபெருமான் அருள் புரிந்தார். அதனுடைய குட்டிகளுக்கும் இவர் முளைப்பால் கொடுத்தாரு. அப்படி என்ன இது ஒரு சிறப்பு? இதுக்கு எதுக்காக இவர் இவ்வளவு அருள் செய்தார் அப்படின்னு சொல்லி அனைத்து முனிவர்களும் இந்த அகத்தியர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அகத்திய முனிவர் சொல்கிறாரு, முன்னொரு காலத்தில் வித்யாதரன் அப்படின்ற ஒரு இயக்கன் இருந்தான். அவன் நன்றாக பாடக்கூடியவன். அவன் ஒரு நாள் புலத்தியர்னு ஒரு முனிவர் இருந்தார். அதாவது இந்த ராவணனுடைய முன்னோர்கள் தாத்தா அவர் தியானம் பண்ணிக்கிட்டு அமைதியாக அவர் வாட்டுக்க கடவுளை நினைத்து சிவபெருமானை குறித்து தவம் செஞ்சிட்ருக்கிறார். இந்த இயக்கன் என்ன பண்ணான்னா அவருடைய தவத்தை கெடுப்பது போல பாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அவர் கோபம் வந்துருச்சு. அந்த புலஸ்தியருக்கு கோபம் இந்த வித்யாதரனை பன்றியாக போக கடவாய் அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டாரு. அந்த வித்யாதரன்னா இந்த பன்றிகளுக்கு வேந்தனாகவும் இருந்தான், இந்த 12 குட்டிகளுக்கும் தகப்பனாகவும் இருந்தான். அப்போ இவனுக்கு சாபம் நீக்கணுமா இல்லையா? புலஸ்தியர்கிட்ட அழுகிறான், எனக்கு சாபம் கொடுத்துட்டீங்க சுவாமி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது புலஸ்தியர் சொல்கிறாரு, இந்த ராஜராஜன் ஒரு பாண்டியன் வருவான், அவனோட நீ போர் செய்வாய். அப்போ போர் செய்யும் பொழுது 2 பேர்த்துக்கும் பெரிய போர் வரும். அப்பொழுது நீ மடிந்துருவாய், நீ இறந்து போயிடுவ, அவனுடைய கையால் நீ இறந்து போயிடுவ. இறந்ததுக்கு அப்புறமா உன்னுடைய உண்மை ரூபம் அடைந்து நீ இந்த இந்திரலோகத்துக்கு நீ வந்துடுவாய் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்தை, அதனால தான் இந்த சாபத்தினால தான் இந்த வித்யாதரன் இங்கே இருந்தான் இவ்வளோ நாளா. இப்போ அவன் சாபம் நீங்கி போயிட்டான். அந்த வித்யாதரன்றனால தான் இவனுக்கு எவ்வளவு ஒரு பெயரும் ஒரு புகழும் அவனுக்கு ஒரு வீடு பேரும் கிடைத்தது. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகத்தியர் மற்ற முனிவர்களுக்கு எல்லோத்துக்கும் எடுத்து சொல்கிறாரு. அப்படியான்னு சொல்லி அவர்களும் தெளிவாக இருந்தாங்க. அகத்தியர் அதோட விடலை, இந்த 12 பேரையும் அமைச்சர்களாக மாற்றி அந்த ராஜராஜ பாண்டியனுடைய அவையில் வீட்டிருக்க செய்தார். அதை நாம் அடுத்த உங்களுக்கு ஒரு திருவிளையாடல் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி தான் இந்த 12 குட்டிகளும் அந்த பாலை குடித்தவுடன் அவர்கள் எப்படி மாறினார்கள் என்று சொன்னால், முகம் அந்த பன்றி முகமாக இருந்தது, உடம்பு பூரா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனிதர்களாக மாறிட்டாங்களாம். அந்த முளைப்பாலை குடித்த உடனேயே சிவபெருமான் அப்படி கருணை புரிஞ்சிருக்கிறார். அப்படி பல கல்விகளையும் வேள்விகளையும் கலைகளையும் சிறந்து விளங்கி அந்த மலையிலேயே பெரிய வீரர்களாக வாழ்கிறாங்களாம் அவங்க. அப்படி அருள் செய்து அவர்கள் வீடு பேறு அடைவதற்குரிய எல்லா வரங்களையும் சிவபெருமான் கொடுத்துட்டு அங்கிருந்து மறைந்து அருளினார். இவ்வாறாக பரஞ்சோதியார் இந்த திருவிளையாடல் பகுதியை முடிக்கிறாரு. அடுத்த படலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.